ஜெய் ஸ்ரீராம். நம்ம காஷி யாத்திரையில் இன்றைக்கி 5வது நாளில் இருக்கோம். நேற்று காஷிக்கு வந்த உடனே காலபைரவர்கிட்ட போய் காஷிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற அனுமதி வாங்கிட்டு இன்றைக்கி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் கங்கா ஸ்நானம்லாம் பண்ண இருக்கிறோம். கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கிறது நம்மளோட வழக்கம். சங்கல்பம் எடுக்கிறது, பிண்ட பிரதானம் பண்ணுறது, இதெல்லாம் காஷியில் வாழக்கூடிய தமிழ்வாழ் பிராமணராகிய ரமணன் மாமா கிட்ட தான் நம்ம போய் எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்ருக்குறோம். காலையிலே சங்கல்பம் முடிச்சுட்டு மணிகர்ணிகாவையும் பஞ்சகங்கா காட்டையும் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக யாத்ரிகளை அழைச்சிட்டு போயிருந்தோம். ஜெய் கங்கா மாதா. மணிகர்ணிகா ஸ்நானம் ஆயிட்டிருக்கு. யாத்ரிகள் எல்லாருமே மணிகர்ணிகா ஸ்நானம் பண்ணுறாங்க. முத கங்கைக்கு வரும்போது மணிகர்ணிகாவில் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப மகத்துவம். 11 தடவை சிவாய நம்மன்னு சொல்லி முங்கிட்டு வாங்கன்னு நம்ம வாத்தியார் மாமா சொல்லியிருக்காரு. காலையிலே சங்கல்பம்லாம் முடிச்சுட்டு மணிகர்ணிகா ஸ்நானம் வந்திருக்கோம். ஜெய் மணிகர்ணிகா, ஜெய் கங்கா, ஜெய் விஸ்வநாத். நம்ம கூட வந்த யாத்ரிகள் எல்லாருமே ராமேஸ்வரம் போயிட்டு மண் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இப்போ மணிகர்ணிகா ஸ்நானம் முடிச்சுட்டு பஞ்சகங்கா காட்லேயும் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு இங்கே மேலே பிந்து மாதவர் கோவில் இருக்குது, மேலே ஏறி போகணும். அது ஒரு 50-100 படி வரைக்கும் இருக்கும், மேலே ஏறி போகணும். அங்கேயும் போய் பிந்து மாதவரை போய் தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பிரயாகில் வேணி மாதவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பிந்து மாதவரை தரிசனம் பண்ணுறதுக்கு பஞ்சகங்கா காட்டில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பிந்து மாதவரை போய் தரிசனம் பண்ண போகிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட் பேர் பஞ்சகங்கா காட். 5 நதிகள் சங்கமிக்குது இந்த இடத்துல. ஜெய் கங்கா மாதா. மணிகர்ணிகா ஸ்நானம், பஞ்சகங்கா ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ கேதார் கௌரி போய் வழிபாடு பண்ண போகிறோம். நம்ம கையால் அபிஷேகம் பண்ணி நீங்களும் தொடர்ந்து எங்களோட வீடியோவை பார்த்து காஷிக்கு வந்த பலன் அடைங்க. ஹர் ஹர் மகாதேவ். கங்கா ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு முன்னோர்களுக்கு செய்யப்பட வேண்டிய தர்ப்பணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. பிண்டங்கள்லாம் உருட்டிகிட்ருக்காங்க. காஷி யாத்திரை அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்துக்களுடைய தர்மம். பகவான் பரமாத்மா சதாசிவः தேவதாभ्यः பித்ருभ्यश्च महायोगिभ्यः एव च नमः सदायै स्वाहायै नित्यमेव नमो नमः. காசியிலே வந்து கங்கையில ஸ்நானம் பண்ணி ஆத்ம சுத்தி பண்ணி சரீர சுத்தி பண்ணி பித்ருகளுக்காக மோட்சத்துக்காக நம்ம யதாசக்தி ஸ்ரத்தையா பிண்டதானம் இனஜலம் அர்ப்பணம் பண்ணிருக்கோம். அதை ஏற்றுண்டு நம்ம சகல பித்ருக்கெல்லாம் நம்ம வீட்டுல சௌபாகிய அனுகிரகம், வம்ச விருத்தி அனுகிரகம், ஆரோக்கிய அனுகிரகம், சகல ஐஸ்வர்யம் தரணும். அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த புஷ்பத்தெல்லாம் பிண்டத்துக்கு மேல போட்டுருக்கோம். ஜெய் ஸ்ரீராம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் ஹரிச்சந்திரா காட். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியம் நமக்கு செய்யக்கூடிய வாத்தியார் மாமா வீட்டிலையே முன்னோர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய மந்திரங்கள்லாம் சொல்லி பிண்டத்தை கரைக்கிறதுக்காக ஹரிச்சந்திரா காட்டுக்கு வந்திருக்கிறோம். ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஒரு தருணம் தான் இந்த பிண்ட பிரதானம் பண்ணுறது அப்படிங்கிறது. நிறைய பேர் வீட்டில் வயதாகி இறந்து போயிருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் சின்ன வயசுலேயே நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்கள நினச்சி பிண்ட பிரதானம் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் எமோஷ்னல் ஆகி அழுகுறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்பிறவியில் செய்த புண்ணியமோ இன்றைக்கி இந்த கங்கை கரையில் நின்றுட்டுருக்குறோம்.
இந்த பிண்டம் கரைக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் சர்க்கதி அடையணும். இதை பார்த்துட்ருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களும் சர்க்கதி அடையணும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இறைவனை மனமுருகி வேண்டிக்கிறேன். ஜெய் கங்கா மாதா. தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களுமே நிவர்த்தி அடையணும். கங்கா மையா கி ஜெய். ஹரிச்சந்திரா மயானம் 24 மணி நேரமும் பிரேதங்கள் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளோ பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்தால் கூட எந்த விதமான ஒரு துர்நாற்றமும் கிடையாது. அதுதான் காஷியோட மகிமை. அவ்வளோதான் மனித வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா யாரும் யாரோடையும் சண்டையும் போட மாட்டோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு கிடச்சிருக்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழுவோம். எரிஞ்சிட்ருக்கக்கூடிய உடலுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாமல்ல இறைவனை பரிபூர்ணமாக வேண்டிக்கிறோம். அவங்க பித்ருகள் ஆசீர்வாதம் ரஞ்சிதா மாதா கூட ரஞ்சிதா மாதா புத்திரவான் பவா புத்திரவான் பவா புத்திரவான் பவா புத்திரவதி பவா ததாஸ்து. ஆமா